கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லிடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துவார். சொல்ல, நீதியின் பாதையிலே நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன். எங்கள் தேவன் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார். சொல்லுங்க, தேவன் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாதது, ஆராய்ந்து முடியாதது. ஆமே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. ஆள்கிறார், அரசாள்கிறார், ஆண்டவரின் நாமம் வாழ்க. அவர் நம் தேவன் சர்வ வல்லவர், ஆளுகின்ற மகிமையிலே. Lord reigner, the Lord reigner, blessed be the name of the Lord. Our Lord, our God, omnipotent, reign and majesty. The Lord reigner, the Lord reigner, blessed be the name of the Lord. Our Lord, our God, omnipotent. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனி சிருஷ்டித்தீரே. உந்தன் வல்ல கரத்தினாலே அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனி சிருஷ்டித்தீரே. உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது, ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, தான மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஆகாதது ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி praise the Lord.
நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். நீ தலை குனியக்கூடாதே, நிமிரன்னு. ஆமேன். தலையை குனிஞ்சு சேரில் எத்தனை ஓட்டை இருக்குது அப்படின்னு எண்ணவே கூடாது. சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். கமான். ஆமாம் சொல்லுங்க. மைக்கோட கூட்டத்தோடு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த டிக்கெட்டை நீங்கள் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு நல்லா சொல்லுங்க. சொல்ல, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஆமே. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லா கரங்களை தட்டி. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே. மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா, ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா அழகதடி. மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம். ஆமே. ஐயா ஸ்தோத்திரம். அல்ல ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும். வேலத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் ஈடை கட்டி அசோகே வாழ வைத்தவரே, என் ஞானத்தை வாழ வைக்கிறவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா. ஏமே அல்ல கைதடி எல்லாரும். நீரே என் கண்மாலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மாலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது ஸ்தோத்திரம். வாய் நிறைய சொல்லு. ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தம்பி, ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தம்பி, என்னாலும் தாங்கிக் கொண்டீ, என்னாலும் தாங்கிக் கொண்டீ, என்னாலும் தாங்கிக் கொண்டீ.
வழுவாமல் நடக்கும் பாதையை கால்கள் வழுவாமல் அகலமாக்கி விட்டீ, அகலமாக்கி விட்டீ, அகலமாக்கி விட்டீ, அகலமாக்கி விட்டீ. ஐயா ஓஹோ ஐயா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, இம்மட்டும் காத்தி என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. ஐயா ஸ்தோத்திரம். ஓஹோ வீர ராம கரபலா. வேளத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேளத்தால் ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம். ஏசையா திகிரிமியா கரவலவலவல ஸ்தோத்திரம். ஏசையா ஏமேன். ஐயா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கோலப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சொல்லுங்க. அடுத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய முதல்ல வாயில் என்ன வரணும்? பிரச்சனை வந்துருச்சு வச்சுங்களேன். கர்த்தாவே என்னை மீட்டு கொண்டீரே அப்படி முதல்ல சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண. மீட்கப்பட்டவர்கள் இந்த வெளிச்சம் வந்து சொல்கிறான் பாருங்க. இது எய்த்திலிருந்து மீட்கப்பட்ட கூட்டம். இதுக்கு காண்டாமிருகத்து ஒத்த பலன் இருக்கு. இதையெல்லாம் சொல்கிறேன். கண் துறக்கப்பட்டவன் அப்படின்னா தெளிவாய் காண்கிறவன் சொல்லுகிறதாவது அப்படிங்கிறான். அவ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறான். அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது சாத்தானுக்கு தெரியும். அதனால் நீங்கள் நம்ப முடியாதபடி பண்ணிடுவான். இப்போ அது உங்களுக்கு தெரியணும். பிள்ளையாம் சொல்கிறான் கண் துறக்கப்பட்டவன் இருக்குல்ல. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு அப்படின்னா தெளிவாய் காண்கிறவன் உரைக்கிறதாவது. என்னத்தை காண்கிறான்னா இது எய்த்திலிருந்து மீட்கப்பட்ட கூட்டம். இதுக்குள்ள காண்டாமிருகத்து ஒத்த பலன் இருக்கு. இவனை எவனாலை தோற்கடிக்க முடியாது. எங்க பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குடத்தில் மீட்கப்பட்டவனுக்கே இவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஆமே அவர் நமக்காய் ஜீவனை கொடுப்பதற்காக தன்னையே ஜீவ அப்பமாக பலியாக்கினார். ஹல்லேலூயா. ஆமே. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் அப்படின்பாங்க. சமயம் கிடைக்கிற பொழுதே செய்ய வேண்டிய செஞ்சிடணும். இந்த நாட்கள் நீங்கள் அறிவு தெளிவாக இருந்து எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ள பல நாட்கள் கேள்வி புழுக்கம் இப்போ தான் கண்டுபிடிச்ச உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறவன். ஆமென். இதையெல்லாம் கடவுளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சுருக்காங்கிறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே பார்க்க போல என்ன ஆயிரும். அதனுடைய மனக்கண்களை பார்க்குறீங்க. அது உங்களுடைய நினைவாக மாறுது. நினைவாக மாறும் பொழுது அப்படியே உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆமென். ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அதையெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது. பேசும்போது அதுவே யோசனையாகவே வந்துடும். அப்புறம் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கும். அப்போ கடவுள் என்ன வச்சுருக்காங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். எப்படி பாடி தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரோடு கூட இணைகிறோமோ அதை இணைகிறோமோ அதே போல் கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்கள் சங்கமமாக வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களுடைய நினைவாகவே இருக்க வேண்டும்.
அவருடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளாக, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளாக மாறுகிற பொழுது அப்படியே இந்த உலகத்தில் நாம் செல்வ சீமான்களாக இருப்போம். அவன் சொல்லாம கர்த்தரின் எஜமானனை யாருக்கோ சொல்லியிருக்கு எனக்கு என்ன அப்படின்னு எண்ணத்தில் மழவன் சொல்லக்கூடாது. சொல்ல, கர்த்தர் எங்களை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் சீமானா இருக்கிறேன். இதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி. இந்த இப்போ உட்காந்துருக்க பற்றிய பிளாஸ்டிக் சேர் இதெல்லாம் டூப்ளிகேட். நம்மளுடைய ஒரிஜினல் என்ன அப்படின்னா, நம்மளை கர்த்தர் சீமான் ஆக்கியிருக்கிறார். ஏன்னா அவரை தொழுது கொள்ளுகிற எனக்கு உங்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சமணராகவே இருக்கிறார். நம்புறீங்களா? நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் அப்படியே பெருக்கெடுத்து வரேன். ஆமே. நான் நைட்டில் ஒரு வசனம் படித்தேன், ஏசாயா 40 அதுதான் மனிதனுடைய மகிமை. அதை வாசிங்க. 40:6. பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். கூப்பிட்டு சொல்கிறான் அப்படிங்கிறார். யாரை? ஏசாயா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கூப்பிடே. எப்படி கூப்பிட்டுருப்பா ஜனங்களை பார்த்து? வருத்தப்பட்டு பாரசமங்களை இயேசு கூப்பிட்டார்ல, அந்த மாதிரி இவன் கூப்பிட்டுருக்கான். எல்லா ஜனங்களும் கேளுங்கடா அப்படின்னார். என்னத்தை கேட்குறான்? சொல்லு என்றார். அதற்கு நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னா, மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. மனிதனுடைய மாமிசம் புல்லை போல, அதனால் வருகிற மேன்மையெல்லாம் பூவை போல இருக்கு அப்படின்னா. சரி, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். புல் உலர்ந்து பூ உதிரும். நம்ம தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும். இது அப்படியே பேதுருல போனீங்கன்னா அங்கே கோட் பண்ணுறாரு, மனிதனுடைய மகிமையெல்லாம் இப்படி, கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைது. அப்படி நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் வார்த்தையினால் பிறந்தவர்கள். இல்லைங்க, வார்த்தையினால். நான் வார்த்தையினால் மறுபடி பிறந்திருக்கிறேன். அப்போ வார்த்தை நிலை நிற்கும் அப்படின்னா, வார்த்தையினால் பிறந்திருக்க நீங்களும் நிலைத்திருப்பீர்கள். மனிதனுக்கு வர்ற மகிமை, உலகத்தில் வர்ற மகிமை, போயஸ் கார்டனுக்கு ஒரு மகிமை இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே பூண்டவொன்னு ஊதி முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களுக்கு வர்ற மகிமை எப்படிப்பட்ட மகிமைனா, வார்த்தையினால் வருகிற வாழ்வு. இந்த மகிமை ஒரு நாள் ஒளியவே ஒளியாது. இது தலைமுறை தலைமுறையாக உங்களோடு கூட இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். சாவிட்லோடு என்ன செய்யக்கூடாது? இந்த வார்த்தையை அந்த புக்கில் போட்டிருப்பாங்க. நான் இப்போ சொல்கிறது கிடையாது, மனிதனுடைய மகிமை புல்லை போல பூவை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அந்த வாழ்க்கை கர்த்தர் நம்ம அழைக்கலை. இனி அப்படிப்பட்ட வேலையை நம்ம செய்ய போகிறதில்ல. எல்லாம் விருதாப்பிய வயதில், முதிர்ந்த வயதில் அப்படியே தங்கமாக கொண்டு போய் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் இறக்கிட்டு வந்துடுவோம். ஆமென். ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கை வார்த்தை வசனம் என்னென்ன நிலை இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு மேன்மை, நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். என்ன இங்கே விட்டு அந்த கூட அங்கே போகிறோம், அவ்வளோதான். ஆனால் நமக்கு சாவு கிடையாது, நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. இதான் நம்முடைய எண்ணங்கள் மாறணும். அப்படி மாறுகிற பொழுது நாம் நன்றாக இருப்போம். எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஆண்டவரை பாடுவோம். ஆமென். எல்லாம் தெரிந்த பாட்டு எல்லாம் உற்சாகமா? என்னக்கா கூச்சி எதிரிங்க பார், பெருசு அப்படி தான், சின்னதாக அப்படி தான் இருக்குது. எல்லாம் கையை ஊன்றிய என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காம கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என் காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காம் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காம் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராம் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்கா காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு.
பகல் நேரம் பறந்திடுமாம், ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்போ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தர் உண்டு. என்னை காக்க கர்த்தர் உண்டு. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என் கால்கள் கல்லில் இடராம் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்கா காப்பான். என் கால்கள் கல்லில் இடராமல், நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு. என்னை காக்க கர்த்தர் உண்டு. கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல், சிங்கத்தின் கவியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தன் காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கவியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தன்னை அக்கினி சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டு. அக்கினி சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டு. என்னை காக்க கர்த்தர் உண்டு. கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் என்னை காக்க கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் காக்கிறார் பார்க்குறீங்க? ஆமென். சங்கீதக்காரர் சொல்றான் பாருங்க, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டதுன்னு இருக்குல்ல, அதில் சொல்றாரு, உம்முடைய கண்கள் என் கருவை கவனித்து கொண்டன. ஹலோ, இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சுக்கிறேன்னு பக்கேன்னு வேற மாதிரி ஆயிரும். நம்முடைய நாம் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தர் கவனித்ததுனால தான் நாம் சேஃபாக பத்திரமா வெளியே வந்து மூக்கு மூலியமாக வந்தோம். இல்லைன்னு வச்சுங்க, கொஞ்சம் லேசாக அந்த கை, இந்த கை இருக்குல்ல, கொஞ்சம் அப்படி லேசாக அப்படி சூம்பிரிச்சு வச்சு உங்களை பார்க்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். நினச்சி பார்த்துருக்கீங்களா? உங்களை நீங்கள் முதல்ல நினச்சி பாருங்கள் எப்படி நம்மளை வச்சுருக்கிறாரு. ஏங்க, ரஜினிகாந்துக்கு தெரியுதுங்க, கருணாநிதி உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு, நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடவுள் இருக்கிறார் அப்படின்னாரு. என்னடா சொல்ல போகிறான்னு பார்த்தா, நாம் பிறக்கும் பொழுது இருக்க உறுப்பு நாம் திங்கிற தீனிக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுதுங்கிறான். யோசிச்சு பாருங்க, கல்லை போட்டாலும் கரைஞ்சி வெளியே வந்துடுதில்ல. உங்கள் பைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் 20 வருஷத்தில் எத்தனை பைக் மாற்றிருக்கீங்க? 3 வருஷத்துக்கு ஒரு பைக்கு, 4 வருஷத்துக்கு ஒரு பைக்கு, 1.5 லட்சம் கொடுத்து வாங்கி இப்போ எல்லோரும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டே எல்லாரும். என்ன சரி வாங்குங்க, நல்லது. இப்போ கடவுள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கணும். கர்த்தர் நம்மளை எப்படிலாம் உண்டாக்கி எப்படி வச்சுருக்கிறார் அப்படின்னு எல்லாம் அது வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாரு, கொஞ்சம் பழுது வந்துட்டா எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொல்கிறான், தாயின் கருவிலனை தாங்கினவர் தலை நரைக்கு வரை நினைக்கிறான். நம்ம நினச்சி தாங்குறாரியா ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவரை நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அதனால் சொல்கிறேன், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வார்த்தையை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை நினச்சி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை மத்தியில் என்னை வாழ வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு பாருங்கள். நான் ஒரு புக்கு படித்தேன்,
துதியின் வல்லமை. அதை ஒரு புக்கை யார் எழுதுனா அப்படின்னா, அந்த ஒரு ஆர்த்த நல்ல பெரிய பரிசுத்தவான். அவர் சொல்கிறார், துதிய மெர்லின் கராத்தர நம்ம அவர் பேர். அவர் சொல்கிறார், அந்த புக்கில் ஒரு அம்மா குண்டா 150 கிலோ வேணும் இருந்துச்சான், நடக்க முடியல, ஆனால் நடக்குது, கஷ்டப்பட்டு நடக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு இவர் சொன்னாரா, ஏன் ரொம்ப கஷ்டப்படுற, ஏன் முறுமுறுக்கிற, ஏன் சஞ்சலப்படுற, 150 கிலோ தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு ஆண்டவர் பலம் கொடுத்துருக்காருல்ல, மெதுவாக நடக்கிறீங்கள, நன்றி சொல்லுண்டாராம். சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா அப்படி வந்துட்டாலாம். பெரிய ஆச்சரியம் பாருங்கள், ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆமாம், அதனால் நம்ம குனிஞ்சு நிமிடுறதுக்கெலாம் கற்று பலம் கொடுத்துருக்கா பாருங்கள். சமயத்தில் குடிஞ்சு குளிக்கையிலேயே லவக்கம் பிடிச்சினாலும் நிமிர முடியல. அதனால் எப்போதும் உங்களை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நல்ல வாழ்வை தந்தி, நல்ல சுகத்தை தந்தி, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ அங்கே சொல்கிறாரு, தாயின் கருவிலே என் கருவை உம்முடைய கண்கள் கவனித்து கொண்டன அப்படின்னு. அவள் கருவிலையே கவனிச்சார் அப்படின்னா, இப்போ கவனிப்பாரா கவனிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கருவிலேருந்து வெளியே வரணும், நீங்கள் எப்படிலாம் இருக்கணும். பெத்தவனுங்க பொறுப்பு இல்லாமல் பெற்று போட்டாலும் அவர் பெற பண்ணினவர் பொறுப்பாக இருக்கிறார். ஆமே, இது வேணால் ஏனதான்னு போகலாம், ஏதோ குடிச்சு உலகத்தில் அப்படி தான் இருக்கிறான், பிள்ளைகளை குறித்து அக்கறை எல்லாமே இருக்கிறான். ஆனால் கடவுள் ஒரு நாள் அப்படி இருக்கவே மாட்டார். அவர் நம்மளை உருவாக்கினவர். ஆமே, தலை நரைக்கு வரை அவர் தாங்கி நடத்துவார். அல்லேலூயா. பகலில் வெயிலோ இரவில் நிலவோ ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி உலகாப்பா. என்னை காக்க கர்த்தருண்டு, பகல் நேரம் பறந்திடுமம் ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்பு, ராஜாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தருண்டு, ராப்பகல் கண்ணுறங்காமல். என் கால்கள் கல்லிலிடராம் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லிலிடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்கா கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்கா கண்மணி போல காப்பா. சிங்கத்தின் கவியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தன் காத்திட வந்திடும் தேவனுண்டு. தீவிரமாய் தீவிரித்தன் காத்திட வந்திடும் தேவன். அக்கினி சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்க தேவனுண்டு. அக்கினி சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் கரத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்க தேவனுண்டு. என்னை காக்க கர்த்தருண்டு,
என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல், நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். அப்படி சொல்லுங்க, என் கால்கள் கல்லில் இடராமல், நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்கா காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல், நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்கா காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, ராப்பகல் கண்ணுறங்காம் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல் என்னை காப்பா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை காக்கும் கேடகமே. சொல்லுங்க எல்லாரும், என்னை காக்கும் கேடகமே, என் தலை நிமிரச் செய்கிறவரே, செட்டை நிழலினால் எங்களை மூடுகிறவரே. சொல்லுங்க, செட்டை நிழலினால் எங்களை மூடுகிறவர். Praise the Lord. Hallelujah. ஆமென். நன்றி, உமக்கு நன்றி, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று சொல்லி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதுக்கப்புறமாக எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிப்போம். நன்றி, உமக்கு நன்றி, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, காரியம் வாய்த்ததே உமக்கே நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, காரியம் வாய்த்தது உமக்கே நன்றி. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்தது. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்தது. சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே, எங்கள் எல்லையை விசாலமாக்கினீரே. கற்ற நிலையிலும் திகையாது என்றி, உடைந்திட்ட நிலையில் நேச நீர் உதவினி. திக்கற்ற நிலையிலும் உடைந்திட்ட கலங்கிட்ட நேரமெல்லாம் உம் கரம் கொண்டு தூக்கினீரே. முடியாத போதெல்லாம் பலன் தந்து தாங்கினீரே. கலங்கிட்ட நேரமெல்லாம், கலங்கிட்ட கரம் கொண்டு தூக்கினீரே. முடியாத போதெல்லாம் பலன் தந்து தாங்கினீரே. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது
கிருபையால் வந்தது எல்லாமே கூடிற்று உம்மாலே. கிருபையால் வந்த சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே. எங்கள் எல்லையை விசாலமாக்கினீரே. தடைகள் வந்த போதில் தயவாளை மாற்றினி. நம்பினோ கைவிட்டாலும் கைவிடாது காத்தே. தடைகள் வந்த போதிலும் பாதைகள் இருண்ட போது ஜீவ ஒளியாய் எனில் வந்தீரே. கூடாது என்றவர் முன் உம்மால் கூடும் என செய்தீரே. பாதை இருண்ட போது ஜீவ ஒளியாய் எனில் வந்தீரே. கூடாது என்றவர் உம்மால் கூடும் என செய்தீரே. அப்படின்னு பாடுமா? எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று. எல்லாமே வாய்த்த கிருபையால் கமல கைவர் சொல்லு. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று. எல்லாமே வாய்த்த கிருபையால் கமௌன் சகை. உம்மாலே ஆயிற்று. எல்லாமே வாய்த்த கிருபையால் வந்தது எல்லாம். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கூடும். உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும். இயேசுவோடு திருச்சபைக்கு நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட சுகமாய் தங்கி இருப்பீர்கள். அவர் உங்களை என்னாலும் காப்பாற்றுவார். நீங்கள் அவரால் காப்பாற்றப்பட்டவர்கள். சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே. சொல்லுங்களார். எங்கள் எல்லையை, எங்கள் எல்லையை விசாலமாக்கினீரே. எங்கள் எல்லையை எங்கள் எல்லையை விசாலமாக்கினீரே. திக்கற்ற நிலையிலும் திகையாது என்று உடைந்திட்ட நிலையில் நேச உதவினி. திக்கற்ற நிலையிலும் சொல்லலாம். உடைந்திட்ட நிலையினில் கலங்கிட்ட நேரமெல்லாம் கரம் கொண்டு தூக்கினீரே. முடியாத போதெல்லாம் பலன் தந்து தாங்கினீரே. கலங்கிட்ட நேரம் உம் கரம் கொண்டு முடியாத போதெல்லாம் பலன் தந்து கையவர் சொல்லு. எல்லாமே எல்லாம் கூடிற்று உம்மாலே ஆயிற்று. எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்தது. எல்லாமே கூடிற்று உம்மாலே. எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்த சபையின் எல்லையை
தடைகள் வந்த போதிலும் தயவாலே மாற்றினி, நம்பினோர் கைவிட்டாலும் கைவிடாது காத்தி. தடைகள் வந்த போதிலும் நம்பினோர் கைவிட்டாலும், பாதைகள் இருண்ட போது ஜீவ ஒளியாய் எனில் வந்தீரே. கூடாது என்றவர் உம்மால் கூடும் என செய்தீரே. பாதை இருண்ட போது ஜீவ ஒளியாய் எனில் வந்தீரே. கூடாது என்றவர் உம்மால் கூடும் என செய்தீரே. கையவை சொல்லுங்க எல்லாரும். எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்த கிருபையால் வந்தது. எல்லாமே கூடிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால். கமான் ஒன்ஸ் அகைன் எல்லாரும். எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் கைகூடி வரும். உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்த சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே. நீ விசாலமாக்கினீர். கையை சொல்லுங்க பாப்பா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை. நானும் என் சபையாரும் கர்த்தரையே, கர்த்தரை அல்லாமல் வேறொரு தெய்வம் எங்களுக்கு இல்லை. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நீ ஒருவரே எல்லா கணத்தை மகிமை பெற்றுக்கொள்ள பாத்திரு. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Beyond be glory. எங்கள் ஆராதனை உமக்கே. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்த. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்தது. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்த சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே. எங்கள் எல்லை விசாலமாக்கினீரே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்லி தட்டு. எல்லாம் வாழே வந்தது, எல்லாம் வாழே வந்தது. எல்லா மகிமையும் என் ஆண்டவருக்கே உண்டாவதாக. துதி கன மகிமை யாவும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஒருவருக்கே.
சொல்லுங்க, எல்லாமே கூடி உம்மாலே எல்லாமே வாய்த்தது, கிருபையால் வந்தது எல்லாமே. கிருபையால் வந்தது எல்லாமே கூடிற்று உம்மாலே எல்லாமே வாய்த்தது, கிருபையால் வந்தது சபை எல்லையை விசாலமாக்கினீரே. எங்கள் எல்லை விசாலமாக்கினீரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாம் சொல்ல, கர்த்தர் பெரியவர், அவர் மகாபலம் உள்ளவர், அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாது, ஆராய்ந்து முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், என்னையா அறிவு ஆராய்ந்து முடியாது அப்படின்னா, பாருங்க, எகிப்திலிருந்து ஜனத்தை விடுதலையாக்க போறவனை எகிப்தினுடைய மன்னனுடைய வீட்டிலே வளர்த்தார் பாருங்க. அதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷல். எவனுக்கா தெரியுமா? மோசைக்கா தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அவனுக்கா தெரியுமா நம்மளை கொண்டு இப்படி செய்வார்? அவனா முயற்சி பண்ணி அடிச்சு பார்த்தான், அட்டம்ப்ட்டு ஃபெயில் ஆகிட்டான், போயிட்டான். ஆனால் கடவுள் பாருங்க, அவனை அங்கே வளர்த்து அந்த சோத்தை திங்க வச்சு, அங்கே படிக்க வச்சு, அங்கே ஒரு பெரிய மனிதனாக மாற்றி, அதுக்கப்புறம் கொண்டு போய் அங்கே ஆடுகளெல்லாம், ஆடு பாருங்க, ஒன்று தைக்கவும் வடக்கவும் அது எப்படி ஆடு, அங்கே மேய்க்க வச்சு அவனுக்கு மேய்க் பண்ணக்கூடிய அந்த இருதயத்தை அப்படி கொடுத்து. நீங்கள் ஆடு வச்சிருக்கீங்களா? விட்ட கொஞ்சம் அசந்திங்க அப்படின்னு அடுத்தவங்களை பாஞ்சிரு. ஆமாம், அந்த மாதிரி பயங்கர டென்ஷன் ஆக்கி விட்டு அவனை கொண்டு அங்கே வச்சு அவனுக்கு இருக்கிற டென்ஷன்லாம் குறைச்சி அப்படியே ஆளை ஒரு வழி ஆக்கி அதுக்கப்புறம் அப்படி தட்டி எழுப்பினார் பாருங்க. இதுதான் எவருக்குமே தெரியாது, ஆனால் அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அல்லேலூயா. குழியில் தூக்கி போடும் பொழுது அவன் தான் பார்த்துருப்பானா, இல்லை இவங்களுக்கு தான் தெரியுமா, இல்லை கொண்டு போனானுங்களே களவாணிய அவங்களுக்கா தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் சிறைச்சாலையிலேயே கர்த்தர் என்ன செய்தார்? அவனை வளர்த்து எடுத்து அவனை எகிப்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். எல்லாமே ஒன்று அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சலிச்சுக்கிறாதீங்க. என்ன, நம்ம புல்தோட்டத்தோடு கிளம்பும்போது சலிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். என்ன, புல்தோட்டத்தோடு அப்படி வெளியே வரும். புல்தோட்டத்துலலாம் சொன்னார் அப்பா, முடிஞ்சா பாரு, முடியாட்டு நான் வந்துடு அப்படின்னா. நான் சொன்னேன், அப்போ எனக்கு இந்த சத்தியம்லாம் தெரியாது, வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் எனக்கு தெரியும். எனக்கு சும்மா கிடந்தவனை ஆண்டவர் தான் ஊதி அனுப்பி விட்டார். அதில் எனக்கு தெரியும், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுப்பா, பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு சொல்கிறாரு, நினச்சி ஆச்சரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடவுளுடைய செயல்கள் எல்லாம் அற்புதமானவை எல்லாமே. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுடைய வழிகள் எல்லாமே வாய்க்கும். ஆமே சொல்கிறான் பாருங்க, இந்த பிள்ளையாம் ஆச்சரியமாக இருக்கு. கண் திறக்கப்பட்டோன்னு பைபிள் இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் தெளிவாய் காண்கிறவன் சொல்லுகிறதாவது அப்படி, இவன் யாரா பரவி பாய்கிற ஆறு அப்படிங்கிற ஒரு பத்திரத்தை முடிச்சுட்டு நீங்கள் திருப்தி ஆயிடவே கூடாது. என்ன, பூமியை சுதந்திரிக்கணும், வீடுகளை கட்டணும், கட்டாத வீட்டை வாங்கணும். இதுவும் வாக்கு, இதுவும் வாக்கு. வீடுகளை கட்டி குடியிருப்பாங்கிறது வாக்கு. சகல வஸ்துக்கள் வீடு, சகலவித வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளை ஏராளமான தாட்சியத்தோடு தருவேங்கிறது இன்னொரு வாக்கு. இதுவும் நிறைவேற, இதுவும் நிறைவேற. இப்போ உள்ள காலகட்டத்தில் வீட்டை கட்டுறதை பார்க்கல, கட்ட வீட்டை வாங்குறீங்க பாருங்க, அது எப்படிங்க சாத்தியமாக? ஏங்க, வசன வாட்சமே, ஆவி ஊதப்படும் பொழுது அப்படி ஆகும். எப்படி? எல்லா மனிதருடைய மகிமையெல்லாம் சரிஞ்சிறேன். உங்கள் மகிமை நீக்கி, ஓய் எவ்வளோ போய் வீடு இந்த அப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். புரியுதா உங்களுக்கு? வசனம் நிறைவேறும். ஆவியானவர் வரும் பொழுது, ஆவியானவங்க வாழ்க்கையில் அசைவாடும் பொழுது, அந்த ஆவியானவர் பாமை பதறையெல்லாம் பறக்க செய்வார்.
எல்லாமே சொல்லுது, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காய் சேர்த்து வைக்கப்படும். நான் வசனத்தை நம்புறேன், நீங்க நம்புனீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஆமென். எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் நம்முடையது. ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆமா, இந்த காலம் எதுக்காக அப்படின்னா, எதுக்காக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார்? பரிசுத்தமா ஆக்கி பரலோகம் கொண்டு வா புத்தரன் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தம் ஆகிட்டோமே, உடனே மூக்க பிடிச்சி மேலே கொண்டு போயிருக்க வேண்டியதானே. எதுக்காக வச்சிருக்கார் அப்படின்னா, இந்த பூமியை சுதந்திரித்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நீதியின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். சுகமாய், பலமாய், ஆரோக்கியமாய், மக்கள் செழிப்பா, வீட்டை நீங்கள் பூட்டாமலே உள்ள வாழணுங்க. அந்த நாட்கள் வரணும். ஆமென். எப்படி 1000 அரசாட்சியில் சொல்றா பாருங்க, அங்கே விரியன் பாம்பு புத்துல பிள்ளைகள் கையை விடுமா, சிங்கத்தோடு என்ன செய்யுமா, ஆடு ஓனா எல்லாம் ஒன்றா தங்குமா, ஒன்றும் கடிக்காது பாருங்க. அதான் ஒரு நாள் வரப்போகுது. அந்த வாழ்க்கை இந்த பூமியில் வாழ கர்த்தர் வச்சிருக்காரு. இதெல்லாம் நிழல், ஒரு நாள் நிஜமாக வாழ போகிறோம். ஆமென்னு சொல்லுங்க பாப்பா. இதாங்க சத்தியம். என்னையா சத்தியம்? பரல ஒரு நாள் 1000 வருஷம் அரசு இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுது. அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு. பாம்பு சின்ன பிள்ளை விரியம்பாம்பு பூத்தில் கையை விடும். சிங்கம் ஆடு ஒன்றா மேய்வான். அன்னைக்கு ஒன்றும் கடிக்காது. எல்லாம் அப்படி அப்படி அது பாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே நடக்காது. நம்ம வீட்டை அந்த மாதிரி திறந்து விட்டு நம்ம உள்ள இருப்போம், ஒரு காலம் அனுப்பி வர மாட்டான். அந்த அது நிஜமாக வரப்போகுது. இப்போ அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபித்து வாழ்கிறதுக்காக கர்த்தர் நம்ம படைச்சி வச்சிருக்கிறார். பரலோகம் கொண்டு போகிறதுக்காக இல்லை. அது அடுத்து இந்த பூமியில் அந்த வாழ்க்கை வாழணும். ஆமென். அதுதான் அவருடைய நீதி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக நாம் வாழ்வோம். சொல்லுங்க, நான் வாழ்வேன். சொல்லுங்க, நான் வாழ்வேன். சொல்றதுக்கு வாய் வலிக்குது. அப்புறம் வாயில் ஒரு வாசம் ஒன்று போடுறானு, என்னமான குடலில் பார்க்கறதுக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஆடு திறந்து விடுறாங்க. மூக்கு அப்படி இழுத்து மூக்குள்ள உள்ள விடுவான். அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. என்னை கொண்டு போயிட்டு வயிற்றில் ஒரு மாதிரி இருக்கணும்னு கொண்டு உள்ளே விட்டா பாருங்க, நரசு முதல்ல நீ எடு அப்படின்னு டாக்டர் அதுக்கு போவான்னு 3 ஸ்கேன் எடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை. நான் அப்போ மறுபடியும் இன்னொன்று எடுக்கின்றார். நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, ஒன்றும் இல்லை அப்புறம் எடுக்கிறேன். நான் டாக்டர், நீ டாக்டரா? போயா, எங்கள் அக்காவை கூப்பிட்டேன், எப்படி எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விட்ருங்க, நைட்டு ஓடி வந்துட்டேன். அவ்வளோதான். புரியுதா? அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அவள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால் இந்த பூமியில் நாம் நல்லா இருப்போம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்முடைய குடும்பம் நல்லாவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் பெரியவர், மகாபலம் உள்ளவர். அவர் அறிவு ஆராய்ந்து முடியாது. ஒன்று நடக்காத மாதிரி தெரியும். சடுதியில் வந்து நிற்கும் பாருங்க, அப்பத்தான் தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஆமென். பிளீஸ் சிட் டவுன்.